மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் சங்கடம் தரக்கூடிய ஒரு செய்தி வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். சந்திராஷ்டமம் இருப்பதால் எதையோ இழந்ததைப் போல ஒருவித கவலைகள் வந்து செல்லும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உறவினர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள். வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாள். நிதானத்தை உரசி பார்ப்பதால் வாக்குவாதமும் மோதலும் ஏற்படும். இன்று எந்த ஒரு கடனாளியும் கேட்காமல் உங்கள் வங்கியில் பணத்தை போடலாம். அதை பற்றி தெரிந்து கொண்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு பெண்ணின் ஆரோக்கியம் சிறிது கவலைகள் ஏற்படுத்தலாம். காதலிப்பவர் ரொமான்டிக் மூடில் இருப்பார். எந்த புதிய கூட்டு முயற்சிக்கும் வாக்குறுதி தருவதை தவிர்த்திடுங்கள். தேவைப்பட்டால் உங்களுக்கு நெருக்கமானவரிடம் ஆலோசனை கேளுங்கள். இந்த ராசிக்காரர்கள் இன்று மக்களை சந்திப்பதை விட தனியாக அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள். இன்று உங்கள் ஓய்வு நேரத்தை வீட்டை சுத்தம் செய்ய செலவிடலாம். உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிகச்சிறந்த நாளாக இன்று அமையும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று பல வகைகளிலும் அனுகூலமான நாள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். லாபம் வழக்கம் போல் இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. புதியவர்கள் அறிமுகமாவார்கள். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள். இன்று கடன்களை எடுத்தவர்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். தந்தை கடுமையாக நடந்து கொள்வதால் மன உளைச்சல் ஏற்படலாம். ஆனால் நிலைமையை கட்டுப்பாட்டில் வைக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்கள் டார்லிங்குடன் சில கருத்து வேறுபாடு வரலாம். உங்களின் நிலையை துணைவர் புரிந்து கொள்ளச் செய்வது கஷ்டமாக இருக்கலாம். இன்று அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்தான நாளாகும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று போதிய அளவுக்கு நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள். உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம். உங்கள் துணையில் சின்ன சின்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறினால், அதாவது அவருக்கு பிடித்த உணவை வாங்கிக் கொடுக்காத்து அல்லது அன்பான அணைப்பை தராத்து போன்ற விஷயங்கள் அவரை காயப்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். மிதுனம். மிதுனராசி அன்பர்களே, இன்று எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரத்தில் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொட்டது துலங்கும் நாள். மனதை தெளிவாக வைத்திருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் தவிர்த்திடுங்கள். இன்று நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சில தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது. இந்த பணம் உங்கள் பல கவலைகளை சமாளிக்க முடியும். எல்லோருடைய தேவைகளையும் கவனத்தில் கொள்ள முயற்சி செய்தால் எல்லா பக்கமிருந்தும் உங்களை பீத்து எடுப்பார்கள். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொல்லைகளை உங்கள் பங்குதாரருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள். ஆனால் அவர்கள் தங்கள் பிரச்சினைகளை பற்றி உங்களுக்குச் சொல்வார்கள். மேலும் உங்களை மேலும் வருத்தப்படுத்துவார்கள்.
உங்களின் நம்பிக்கை தொழில் வாழ்வில் நல்ல பலனை ஏற்படுத்தும். உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்கும்படி செய்ய அந்த நம்பிக்கை உதவும். அதனால் அவர்களின் உதவி கிடைக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ உங்களுக்கு நேரமில்லை என்று நீங்கள் உணரும்போது நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இன்றும் உங்கள் மனநிலை அப்படியே இருக்க முடியும். உங்கள் திருமண வாழ்வில் ஒருவித சலிப்பு ஏற்படும். நீங்கள் அதை சரிசெய்ய இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலம் பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாகும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான நாள். செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. தந்தையின் தேவையை நிறைவேற்றும் வகையில் சிறிது அலைச்சல் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்குவீர்கள். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிவந்து உதவுவார்கள். கனவு நனவாகும் நாள். உடல் நலனுக்காக குறிப்பாக மனம் உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்யத் தொடங்குங்கள். நிலத்தை வாங்கி இப்போது விற்க விரும்பும் மக்கள் இன்று ஒரு நல்ல வாங்குபவரை காணலாம் மற்றும் நிலத்தை விற்பதன் மூலம் அவர்கள் நல்ல பணத்தை பெறலாம். பாசிட்டிவ் எண்ணங்களுடன் பயனுள்ள தன்மையின் சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கு பயன் கிடைப்பதற்காக நிறைய யோசனைகளுடன் உங்கள் பேச்சு திறனையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்புக்குரியவருடன் பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வாருங்கள். வேலையிடத்தில் புதிய பிரச்சனைகள் எழும். குறிப்பாக நீங்கள் டிப்ளோமேட்டிக்காக விஷயங்களை கையாளாவிட்டால். ஷாப்பிங் மற்றும் இதர செயல்பாடுகள் நாள் முழுக்க உங்களை பிஸியாக வைத்திருக்கும். இன்று உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை சிறந்த முயற்சி எடுப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் பணவரவு உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, செலவுகள் அதிகரிக்கும் நாள். கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் பணியாளர்கள் உற்சாகமாக உழைத்து விற்பனையை அதிகரிப்பார்கள். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும். தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். மகளுக்கு நல்ல வரன் அமையும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும். உழைப்பால் உயரும் நாள். இன்று சக்தி நிரம்பியிருப்பீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இன்று உங்கள் பெற்றோர்களின் ஒருவர் உங்களை பணம் சேமிப்பை கடைபிடிக்க அறிவுறுத்துவார்கள். நீங்கள் அவர்களின் அறிவுறுத்தலை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் வருகின்ற காலத்தில் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். குடும்ப பொறுப்புகள் கூடும். மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். காதலில் மெல்ல ஆனால் உறுதியாக முன்னேறுவீர்கள். இன்று நீங்கள் அலுவலகத்தில் நல்ல பலன்களை பெறமாட்டீர்கள். உன்னுடைய விசேஷமான ஒருவர் மட்டுமே இன்று உங்களை காட்டிக் கொடுக்க முடியும். இதன் காரணமாக நீங்கள் நாள் முழுவதும் கவலைப்படலாம். இன்று நீங்கள் மக்களுடன் பேசும் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம். இதை செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் குடும்பத்தாரால் துணைவியுடன் மனவேற்றுமை ஏற்படலாம். ஆனால் நீங்கள் இருவரும் அதனை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் தேவையை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். முக்கிய முடிவுகளை பிற்பகலுக்கு மேல் மேற்கொள்வது சாதகமாக முடியும். தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்து நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. வீடுமனை வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும்.
வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார். தைரியம் கூடும் நாள். உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புள்ளது. இன்று வெறுமெனே உட்கார்ந்திருக்காமல் உங்கள் வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது வேலையில் ஏன் ஈடுபாடு காட்டக்கூடாது? மிக்க மகிழ்ச்சியான செய்திகளை பிள்ளைகள் கொண்டு வரலாம். இன்று உங்கள் காதல் மலர்ந்து நீங்கள் என்ன நல்லது செய்திருக்கிறீர்கள் என்பதை காட்டும். லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள். தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும். இன்று உங்கள் திருமண வாழ்வு இனிமையாக, குதூகலமாக மற்றும் வரமாக அமையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பொருள் சேர்க்கை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உங்கள் முயற்சிகளுக்கு உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆனால் எதிரிகள் வகையில் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். புது முடிவுகள் எடுப்பீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கோபம் குறையும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மனசாட்சிப்படி செயல்படும் நாள். சில கஷ்டங்களை எதிர்கொள்வீர்கள் என்பதால் சமநிலை தவறாதீர்கள். இல்லாவிட்டார் சீரியஸான பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அது வெறுமனே குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்தான். இன்று நீங்கள் நண்பர்களுடன் ஒரு விருந்தில் நிறைய பணம் செலவழிக்க முடியும். ஆனால் இது இருந்தபோதிலும் உங்கள் நிதி பக்கம் இன்று வலுவாக இருக்கும். தாத்தா பாட்டிகளின் உணர்வுகளை காயப்படுத்தும் என்பதால் நாவை கட்டுப்படுத்துங்கள். உளறிக் கொட்டுவதை விட அமைதியாக இருப்பதே நல்லது. பொறுப்பான செயல்கள் மூலம் வாழ்வுக்கு அர்த்தம் ஏற்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அக்கறை காட்டுவதை அவர்கள் உணரட்டும். சிறிய அளவில் அன்பையும் கனிவையும் காட்டி இந்த நாளை விசேஷமானதாக ஆக்குங்கள். நீங்கள் துறையில் சிறப்பாக செய்ய விரும்பினால் உங்கள் வேலையில் நவீனத்துவத்தை கொண்டு வர முயற்சிக்கவும். இதனுடன் புதிய தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இன்று இன்ட்ரெஸ்டிங்கான சில அழைப்பிதழ்கள் வரும். ஆச்சரியமான பரிசும் கூட உங்களை தேடி வரும். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் தனிச்சிறப்பான நாளாக இருக்கும். இன்று மிக அசாதாரணம் ஒன்று நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சி தரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, வீண் அலைச்சலை தவிர்க்கவும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது கவனமாக இருக்கவும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். இன்ப சுற்றுலாக்களும் சமூக நிகழ்ச்சிகளும் உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்து மகிழ்விக்கும். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். காதலருடன் வெளியில் செல்லும் திட்டம் ரத்தாகும் என்பதால் ஏமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும்போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரத்தை கொடுக்க மறந்துவிடுகிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியும். உறவினரால் இன்று உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம். ஆனால் மாலையில் அது சரியாகிவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை கண்டிப்பாக தவிர்த்துவிடவும்.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். தனுசு தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையே காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள். வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் மோதல்கள் வரக்கூடும். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களிடம் அற்புதமான நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தை இயற்கை கொடுத்திருக்கிறது. அதை சிறப்பாக பயன்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக இயக்க விரும்பினால் இன்று நீங்கள் பணத்தின் இயக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தரும். உங்கள் அன்புக்குரியவர் ரொம்ப பிகு பண்ணுவதால் இன்று உங்களுக்கு ரொமான்ஸ் சற்று பின்னடைவாகத்தான் இருக்கும். உங்கள் மன உறுதியால் இன்று ஆபீஸில் உங்களது நாள் நல்ல முறையில் கழியும். நீங்கள் இன்று உங்கள் பேச்சுகளை சரியாக புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லையெனில் இதனால் உங்கள் ஓய்வு நேரத்தில் இதை பற்றிய நினைத்து கொண்டிருப்பீர்கள் மற்றும் உங்கள் நேரத்தை வீணாக்குவீர்கள். உங்கள் துணையை இன்று ஒரு ரொமான்டிக் டேட்டுக்கு சென்றால் உங்கள் உறவு வலுப்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தேவையற்ற சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்க்கும் செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். மகர ராசி அன்பர்களே, புதிய முயற்சி எதுவும் இன்றைக்கு வேண்டாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும். சிலருக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். குடும்ப பெரியவரின் அறிவுரை பயனுள்ளதாக இருக்கும். வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சேமிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும். எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணம் கிடைக்கும். வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். சிறப்பான நாள். மனைவி உங்களை உற்சாகப்படுத்துவார். இன்று பணத்தின் வருகை பல நிதிச் சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக ஆக்கலாம். அவர்களை ஆர்வமாக்கவும் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்க்கவும் அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். அன்புதான் அன்பை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று உங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் காதலனை மோசமாக உணரக்கூடும். மேலும் அவர்கள் உங்களிடம் கோபப்படக்கூடும். பாசிட்டிவ் சிந்தனையுடன் கூடிய நன்னெறிகளால் வேலையிடத்தில் வெற்றி கிடைக்கும். உங்கள் நன்னெறிகளால் திருப்தி கிடைக்கும். பாசிட்டிவ் சிந்தனை விரும்பிய வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு பணியையும் அவ்வப்போது முடிப்பது சரி. நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கான நேரம் ஒதுக்கலாம். ஒவ்வொரு பணியையும் நாளை நீங்கள் ஒத்திவைத்தால் உங்களுக்காக ஒருபோதும் நேரம் ஒதுக்க முடியாது. நெடுங்காலத்துக்குப் பிறகு உங்கள் துணை உங்களுடன் சண்டை பூசலின்றி அமைதியாக பொழுதை கழிப்பார். உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவ்வப்போது மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கும்பம் ராசி அன்பர்களே, பிற்பகலுக்கு மேல் காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு நண்பர்கள் மூலம் பணவரவு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். உங்கள் செயலில் வேகம் கூடும். உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள். புகழ் கௌரவம் உயரும் நாள். ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் பயணம் கடினமாக மன அழுத்தம் தருவதாக இருக்கும். உங்கள் கடமை உணர்வும் கடின உழைப்பும் கவனிக்கப்படும்.
இன்று அதற்கு பண வெகுமதியும் கிடைக்கும். குழந்தைகளுடன் மதிப்புமிக்க நேரத்தை செலவிடுங்கள். அதுதான் குணமாக்குதலுக்கு சிறந்த வழி. எல்லையில்லா மகிழ்ச்சியின் ஆதாரமாக அவர்கள் இருப்பார்கள். யதார்த்தத்தை பார்க்கும்போது காதலரை மறக்க வேண்டும். வேலையில் கவனம் செலுத்தி உணர்ச்சிகரமான மோதல்களிலிருந்து தள்ளியே இருங்கள். தொடர்பு கொள்ளும் திறனுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் துணையை இன்று ஒரு ரொமான்டிக் டேட்டுக்கு சென்றால் உங்கள் உறவு வலுப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். மீனம். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பிள்ளைகள் வழியில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அவர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தவும். நண்பர்களால் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சியை தொடங்கலாம். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். பழைய பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். புதிய பாதை தெரியும் நாள். அதிக வேலையுள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும். முக்கியமான பர்ச்சேஸ்களை சௌகரியமாக செய்வதற்கு ஏற்ப நிதி நிலைமை மேம்படும். பார்ட்னர் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பார். உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நாளிது. இன்று காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். முக்கியமானவர்களுடன் கடந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள். அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம். இன்று முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ச்சியான ஒப்புதல் இல்லாத நிலையால் பிரச்சனை ஏற்படும். உங்கள் துணைவருடன் ஒத்துப்போக ரொம்பவும் கஷ்டப்படுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும்.